ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு 3 முக்கியமான தேவிகளின் சிலை வடிவங்கள் நம்ம பார்க்க போறோம். முதலாவது யாருடைய சிலைன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அழகிய ரூபத்துல இந்த சிம்மவாகினி காட்சி அளிக்கிறார். நீங்க பார்க்கலாம், கீழே ஒரு பீடம் கொடுத்திருக்காங்க. அதற்கு மேலாக சிங்கம் அல்லது சிம்மத்தில் அமர்ந்த கோலத்தில் 8 கரங்களோடு துர்க்கை மிக அழகாக காட்சி அளிக்கிறாருங்க. இந்த சிலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா நியர்லி 3 inches தான் வரும். ரொம்ப ரொம்ப சிறப்பான வடிவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாகாளி. மிக சிறப்பான ஒரு வடிவத்துல நீங்க பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கம்பீர தோற்றத்தோட மிக சிறப்பான 10 திருக்கரங்களோடு காட்சி அளிக்கிறார். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. கீழ்ப்பகுதியில ஒரு பீடம் இருக்கு. அதற்கு மேலாக நீங்க பார்க்கலாம், நின்ற கோலத்து அழகா நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கு மிக அரிதான ஒரு சிலைனே நம்ம சொல்லலாம். மாதங்கி தேவி. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடியவர். நீங்க பாத்தீங்கன்னா கைகளில் வீணை ஏந்தி இருப்பார். அவங்களுக்கு 8 திருக்கரங்கள் இருக்கும். சிரசில் பிறை சூடி இருப்பார். ரொம்ப ரொம்ப ஒரு அழகிய ஒரு தோற்றத்தில் இந்த மாதங்கி தேவி நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகிய அம்மன்கள். ஒவ்வொரு அம்மனுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு. மாதங்கியாக இருக்கட்டும், மகாகாளியாக இருக்கட்டும், துர்க்கை அம்மனாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் தனி சிறப்புடையவர்கள் தான். ஸோ இவர்களுடைய வழிபாடு நீங்க வீட்டில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சிலைகள் வைத்து நம்ம வீட்டுல பூஜை செய்யலாங்க. வழிபாட்டிற்கு மிக உகந்த திருவுருவ சிலைகள். அபிஷேகத்திற்கு தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த சிலைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.